வணக்கம். மத்திய கிழக்கின் போர் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. இதுவரை அந்த நாட்டின் மீது பல்வேறு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டு வந்த நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை மையமாக வைத்து இந்த போர் தற்போது நகர தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியது போல பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த காரணத்தால் ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா முற்றுகையிடும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படியே ஈரானிய கடற்பரப்பு முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டோம் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனால் கச்சா எண்ணெய் விலை என்பது 8% வரை உயர்ந்திருப்பதும் உடனடியாக அது அமலுக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா பொறுத்தவரை ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதாவது அமெரிக்க நேரப்படி ஏப்ரல் 13 காலை 10 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் 13 இரவு 7:30 என்ற அளவில் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படும். அதற்கு பிறகு ஈரானுடைய துறைமுகங்களில் இருந்து வரக்கூடிய அனைத்து கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் மற்ற நாடுகளினுடைய துறைமுகங்களில் இருந்து வரக்கூடிய கப்பல்களை தடுக்க மாட்டோம் என்றும் அவை வழக்கம் போல கடந்து செல்லலாம் என்றும் அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவுடைய ராணுவமும் தெரிவித்திருந்தது. அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியபடியே நேற்று இரவு 7:30 அளவில் ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய இரு புறங்களையும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சுற்றி வளைத்தது. அமெரிக்காவுடைய கண்காணிப்பை மீறி ஈரானில் இருந்து வரக்கூடிய எந்த கப்பலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாது என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய கண்காணிப்பை மீறி ஈரானில் இருந்து எந்த கப்பலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாது என்று அமெரிக்க ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் கூட அமெரிக்கா அவர்கள் கூறியதுபடி அவர்களுடைய வேலையை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டு ஆர் போர்டு, ட்ரிபோலி உள்ளிட்ட 23 போர்க்கப்பல்கள் மற்றும் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் மத்திய கிழக்கு பகுதியில் முகாமிட்டு இருக்கின்றது. இந்த போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய இருபுறமும் தடுப்பு வேலி அமைக்கப்படும் என்றும் இவை தவிர 10 கண்காணிப்பு ட்ரோன்கள், கண்காணிப்பு விமானங்களும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்து அதற்கான செயலில் ஈடுபட்டு இருக்கிறார். அமெரிக்க கடற்படையினுடைய 3 கப்பல்கள் ஹோர்முஸ் பகுதியில் கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய பணியை தொடங்கி இருக்கிறது என்றும் மேலும் 2 கப்பல்கள் ஜப்பானில் இருந்து ஹோர்முஸ் பகுதிக்கு வருகின்றது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அந்த கப்பல்களும் கன்னிவெடியை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானிய கடற்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கு. அந்த முற்றுகையிட்ட பகுதிக்குள் ஈரானிய கப்பல்கள் நுழைந்தால் அதை தாக்கி அழிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது போன்ற ட்ரம்பின் உத்தரவால் அடுத்த நொடியே ஈரான் மீது, அதாவது ட்ரம்ப் உத்தரவிட்டால் தற்போது வரையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டால் அடுத்த நொடியே ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்களும் தெரிவித்து அதற்கான தயார் நிலையில் அவர்களும் இருக்கிறார்கள். இதற்கிடையேதான் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை என்பது பன்மடங்கு உயர்ந்து இருக்கிறது என்பது மிகப்பெரிய உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. அதே போன்று இந்த நிகழ்வுக்கு ஈரானும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். தற்போது வரையிலும் ஒரு எதிர்வினை என்பது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை என ஈரான் வர்ணித்திருக்கிறார்கள். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்த சட்டவிரோத நடவடிக்கையால், அமெரிக்காவுடைய சட்டவிரோத நடவடிக்கையால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும் என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக போர் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையிலே அமெரிக்காவின் இந்த செயல் என்பது உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று தெஹ்ரான் ஒப்பந்தத்தை விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் அமைதி ஒப்பந்தத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எனவே ஈரானுடைய அடுத்த நடவடிக்கையாக தற்போது வரையில் அவர்கள் எதிர்வினை கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை போல போருக்கும் எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் ஈரானுடைய வலிமையை அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டுள்ளது என்று ஈரானுடைய தூதர் முகமது பதாலி தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு புதிய நடைமுறையை ஈரான் விரைவில் அறிவிக்கும் என்றும் முகமது பதாலி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாப் அல் மந்தப் நீரிணையை ஈரான் மூட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மூடினால் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் சவுதி அரேபியா தங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறார்கள்.
அதாவது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய பதற்றங்களுக்கு மத்தியில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு முயற்சிக்கு பிரான்சும் இங்கிலாந்தும் இணைந்து தலைமை தாங்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருக்கிறார். அதாவது அடுத்த கட்டமாக இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதே போன்று ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து நாட்டு கப்பல்களும் செல்ல பிரான்சும் அதே போன்று இங்கிலாந்தும் இணைந்து தலைமை தாங்கும் என்றும் அந்த அமைதி பன்னாட்டு முயற்சிக்கு தலைமை தாங்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது. அதே போன்று ஈரானை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல பாப்ஹல் மந்தப் நீரிணையை மூட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நீரிணையை மூடினால் சவுதி அரேபியா கடுமையாக பாதிக்கும் என்று சவுதி அரேபியாவும் தங்கள் கவலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்தவரையில் ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகையிட நட்பு நாடுகள் துணையாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை ஜப்பானை தவிர மற்ற எந்த நாடுகளும் அவருக்கு துணையாக இல்லை. ஏற்கனவே பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தெரிவித்து விட்டார்கள், இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று தெரிவித்து விட்டார்கள். இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதியாக இருந்து அந்த செயலை மேற்கொண்டு வருகிறார். அவர் கூறியபடியே ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் இருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க மாட்டோம், அதை சுட்டு வீழ்த்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனால் உலக அளவில் மிகப்பெரிய பதற்றம். அடுத்த கட்டமாக ஈரானுடைய செயலை பொறுத்தே இந்த நிகழ்வு எதை நோக்கி செல்லும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.